அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா இல்லாமல் நம்ம செஞ்சுருக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், பேக்கரி ஸ்டைலில் இருக்குங்க. அதுவும் பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா இல்லாமல் நம்ம செஞ்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே வீட்டில் இருக்க பொருளே வச்சாங்க செஞ்சுருக்கோம். இப்போ வாங்க டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளேட்டை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம வீட்டில் நார்மலாக பிளேட் இருக்கும் இல்லையா, அந்த பிளேட் தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் நெய் தடவிருக்கேன் எல்லா பக்கமும். இது மேலே கொஞ்சம் மைதாவை தூவிக்கலாம். உங்கள்கிட்ட பேக்கிங் பேப்பர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க. எல்லா பக்கமும் இருக்கணும் இந்த மாவு. பாருங்கள், எல்லா பக்கமும் வச்சாச்சு. இப்போது நம்ம பிளேட்டை ரெடி பண்ணிட்டோம். இது தனியாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நம்ம இன்றைக்கி மைதா மாவு எடுத்துருக்கோம். நீங்கள் கோதுமை மாவு எடுக்கணும் எடுத்துக்கலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் சலித்து அதுக்கப்புறம் அளந்து எடுத்துருக்கேங்க. இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இதில் நல்லா கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நெய் இல்லைனா பட்டர் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. 1/4 கப் அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இந்த நெய் எல்லா இடத்துலையும் இருக்கணும். அந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்பூனாக பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்ந்து வந்தால் போதும். மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நமக்கு நல்லாயிருக்கு. இப்போது எந்த ஷேப்பில் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி ரவுண்ட் ஷேப் தான் பண்ணுறோம். நீங்கள் கொஞ்சம் தேய்ச்சிட்டு குக்கி கட் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. நம்ம இன்றைக்கி நார்மலாக ரவுண்ட் ஷேப் தான் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், கிராக்ஸ் எதுவுமே இல்லை பாருங்கள். உங்களுக்கு கிராக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் போட்ட நெய் பத்தலைன்னு அர்த்தம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது டபுள் சைஸ்லாம் ஆகாது. நான் பேக்கிங் பவுடர்லாம் சேர்க்கல இல்லையா, அதனால் டபுள் சைஸ்லாம் ஆகாதுங்க. நம்ம போட்ட சைஸில் தான் இருக்கும். நம்ம செஞ்ச 1 கப்புக்கு இவ்வளோ குக்கீஸ் வந்திருக்குங்க. நீங்கள் இப்படியே கூட பேக் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி ஜாம் குக்கீஸ் பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஸ்பூனை வச்சு நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு குழி உள்ள ஸ்பூன் தான். 1/8 டீஸ்பூன் வச்சு நான் இந்த மாதிரி குழி பண்ணிக்கிறேன். பேக்கிங் பவுடர்லாம் என்கிட்ட இல்லை, நம்ம குக்கீஸ் பண்ணணும்னு நினச்சா கூட பண்ணலாங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மேலே கொஞ்சமாக நான் ஜாம் வைக்கிறேன். கிசான் ஜாம் தாங்க வைக்கிறேன். மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் தான் வைக்கிறேன். நீங்கள் எந்த ஜாம் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போது பிளேட்டை ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சிட்டேங்க. இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம். ஸ்டாண்டு வச்சு மூடி போட்டு மூடிடலாம். இது ப்ரீ ஹீட் ஆகட்டும் 10 நிமிஷம் வரைக்கும். அடுப்பு ஃபுல்லாக இருக்கட்டுங்க. இப்போது சிம் பண்ணிட்டேன். கடாய் நல்லா சூடாக இருக்குது. இப்போது நம்ம செஞ்ச பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். இது பேக் ஆகி வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும். நம்ம ஏன்னா பேக்கிங் பவுடர் சேர்க்கல இல்லையா, அதனால கண்டிப்பாக 1/2 மணி நேரம் ஆகுங்க. நீங்கள் பேக்கிங் பவுடர் சேர்த்திங்கன்னா 15 நிமிஷம் போதும். எனக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பட்டர் சேர்த்தினாலும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குல. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸ் வந்துடும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.